அங்க வந்தா மட்டும் நீங்க கூட கொஞ்சம் என்னத்தையாவது சொல்லி என் மனச கஷ்டப்படுத்துவிய. அதுக்கு நான் வீட்லயே இருந்துக்கிடுவேன். உங்க பக்கத்துல இருந்து சண்டை போட்டு உங்க கூட கோவப்பட்டு எடுக்கிறதுக்கு நான் வீட்லயே இருந்துக்கிடுவேன். நாலு முடி இது அப்படி ஒண்ணே என்னடி நான் கோவப்படுத்துனே? நானே பாவம் வீட்ல நடக்க வேலை செஞ்சுட்டு யா பாட்டுக்கு இருக்கேன். பக்கத்துல அக்கம் பக்கத்துல யார்ட்டையாவது சண்டைக்கு போறேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். என்ன நீ இப்படி சொல்லியா பத்தியா? அப்படியே ராணியக்கா? ஆமாமா, அவ உண்டாவ வேலை உண்டுன்னு தான் இருப்பா. பாரு ராணியக்கா இப்படி சொல்லியா பத்தியா? இதுக்கு மேல என்னடி வேணும்? பக்கத்துல உள்ளவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குது, ஏதாவது ஒண்ணு பேசிட்டு நடக்குது, அதான் அவ வேலையே. அதான் அவ வேலையை பார்த்துட்டு அவ பாட்டுக்கு இருப்பான்னு தான் சொன்னேன். இது இப்படி சொல்லுதே பத்தியா? யாருக்குக்கா குடைச்சல் கொடுத்தே? உன் பக்கத்து வீட்ல யார் இருக்கா? அவி சும்மா சொல்லியாத உடனே சிரிப்பாண்டால. சிரிப்பு மட்டும் எங்க இருந்து தான் வருமோ? வாயில இருந்துதாங்க. காமெடி போட்டுட்டாப்பா, சிரிச்சிருங்க எல்லாரும். ஏங்க நான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க. குடைச்சல் குடுக்கே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கே அப்படி இப்படிங்கறியே. ஏமா ஏதாவது ஒண்ணு சொல்லுவல்ல. மாதிரி பொங்கலுக்கு நீ செஞ்சதெல்லாம் மறக்க முடியுமா? அத வச்சு தான் சொன்னேன். வேற ஒண்ணு இல்லம்மா, நீ என் வீட்டு பக்கத்துல இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வா இடம், நீ வீடு கட்டி அங்க இருக்கா? நீ அங்க இருக்கிறது இஷ்டம் இல்ல நான் எப்படி சொல்ல முடியும்? சொன்னாலும் சொல்லதான் செய்விய. வசந்தி அக்கா, என்னப்பா? நாங்க ஊத்தி இருக்கேன் போதுமான்னு பாருங்க. ஆண்ட வாரேன். அப்ப நிறைய ஊத்தி இருக்குவே. போன வர்க்கீஸ் நிறைய இருக்குது காணோம். சரிக்கா. எங்க மூடி சீக்கிரம் குடுங்க. கடந்துங்க எல்லாரும் கூடயும் சண்டை போட்டு எடுக்காவ. என்ன சின்ன பொண்ணு? யார் கூட நான் சண்டை போட்டேன்? ராணியக்கா கூட இவ்வளவு நேரம் சண்டை போடலையோ? இது சும்மா பேசிட்டு இருந்தேன். நான் சண்டை போட்டு நீ பார்த்தது இல்லையா? இப்படியே இருக்கும். சண்டை போட்டேன்னா இந்த ஊரே தாங்காது பாத்துக்க. சிரிப்பா இருக்குவோ? இருக்கட்டி இருக்கட்டி. வர்க்கீஸ் கொண்டா நான் மூடிக்கிறேன். நம்ம இங்க இருந்த இவளுக்குலாம் ஆவாது. இடத்தை காலி பண்ணிட்டு கொண்டா. நல்ல கறி இளங்கறியா இருக்குவே. சொல்லி வச்சு வாங்கியே வர்க்கீஸ். இளம் ஆனா எப்படி கிடைச்சிச்சு? எந்த கறி கடையில வாங்குனா? இந்த பூர்ணா கறிக்கடையில தாங்க. என் ஃப்ரெண்டு வேலு அங்க இருக்காம்ல, என் ஃப்ரெண்டு வேலுக்கு கடதுனது அவன்கிட்ட சொல்லி வச்சு வாங்கினேன். அப்போ ஆடு கோழி எல்லாம் எடுக்கன்னா வாண்ட சொன்னா போதும் மதியா? இல்லனா சில நேரம்லாம் எத்தனை விசில் வச்சாலும் வியாபார பத்துக்க. இது நல்லா வந்திருக்குவே. ஆமாக்க, மொத்தமே 5 விசில் தான் வச்சேன். ஆனா எப்படி பூ போல வந்திருக்கு பத்தியில? ஆமா, சரி நீ வாண்டே சொல்லிடுவோம். சொல்லதெல்லாம் இருக்கட்டே, சீக்கிரம் கிளம்புங்க. என்ன சின்ன பண்ணி என்னை விரட்டி விடுறதுல குறியா இருக்கா? நான் இப்ப போன அவ்வளவுதானே போயிரேன். ஏக்கா அதுக்கு இல்லக்கா, உங்களுக்கு வேலை வீட்டுல நிறைய கிடக்கும்லக்கா. நீங்க தானே பிளவுஸ் தைக்கணும், அது தைக்கணும், இது தைக்கணும். நீ அதுக்குதான் போவாங்கன்னு சொன்னீங்க. நல்ல மனசோட இப்படி யோசிச்சாலும் இப்படி சொல்லுதீல. அப்படியே சின்ன பண்ணே நெட்டகாலி, உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு எப்படி சொல்லுவான்னு எனக்கு புரியாம இருக்குது. கிளம்பியம்மா போறேன். உங்க ராணிய கிளம்பிட்டு கூடயே வச்சுட்டு இருந்துக்க. கூடயே தானே வச்சுட்டு இருந்துக்கிட்டே. போயிட்டு வாங்க. பாய். போயிட்டு வர வர்க்கீஸ். பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மெசேஜ் போட்டு விடு. சரிங்க. ஏக்கா எப்படி வீட்டுக்கா இல்லனா ஹோட்டலுக்கா? ஹோட்டலுக்கு தாமா. இப்போ நானும் பரப்பிடுவேன். சரி சரி. எடி உடம்ப பாத்துக்கனே. எதுக்கும் கடந்து கவலைப்பட்டு நடக்காத. வசந்தி அக்கா இருக்கா, எல்லாம் பாத்துக்கிடுவா உனக்காண்டி. யாருக்கு அந்தக்கா? எல்லாம் பாத்துக்கிடுவோம்லாமா? யாருது? அம்மாக்கு கீமாக்கு எதுவும் போயிட்டு வந்தியா? ஓ முன்னாடியே நிக்கம்ல, மாதிரி யாருன்னு தெரியாதுங்க. உங்களதான் சொன்னீல நாலுமடி. நானும் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். என்னைய நல்லா பாத்துக்கிட கூடிய அக்கா அது யாருன்னு நினைச்சிட்டேன். ஆமாமா, நாங்கெல்லாம் ஒண்ணு பாத்துக்கிட மாட்டோம். உங்க ராணி அக்கா மட்டும் தான் பாத்துக்கிடுவாங்க. உனக்கு அவியல் மட்டும் தானே ஞாபகம் இருக்கும். பாத்துக்கிடட்டு. நல்லா இருக்கு நீங்க கோவப்படும் போது. இதுக்காண்டி நான் வாரேன். நீ ஒண்ணு வாராண்டா கடை. எப்பவும் கோவப்படுத்திட்டு என்ன சின்ன பொண்ணு? மிந்தி எப்பவும் லட்சுமி கிட்ட தான் இப்படி நோண்டிட்டு இருப்பா. இப்ப வசந்தி கிட்டேம்ல இறங்கிட்டா நீ. நல்லா தானக்க இருக்குது. போவர போட்டு அவைய ஒண்ணு நினைக்காத வரை எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. வசந்திக்கு சூடு சொரணை ஏதாவது இருக்கே ஜீவு? என்னதான் நீ அடிச்சாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அடுத்த நேரம் சின்ன பொண்ணுன்னு உங்ககிட்ட தான் வந்து நிப்பா. என்கிட்ட கூட 2-3 நாள் பேசாமையாவது இருப்பா. ஆனா ஒன்னைய விட்டு ஒரு நேரம் இருக்க மாட்டாள. அதனால நீ என்ன சொன்னாலும் அவ சிரிச்சுட்டு தான் போவா. ஆமாக்க, பாவம் தான் தெரியுமா நாலுமடி. எதுனாலும் அப்படி பேசிடுவு. அந்த ஒண்ணும் தான் அதுகிட்ட இருக்கக்கூடிய குறை. கொஞ்சம் பொறாமையும் படியே சின்ன பொண்ணு. அவளை விட யாரும் நல்லா இருக்க கூடாதுங்கிற என்ன அவளுக்கு இருக்கு பத்துக்க. இத்தனைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம், ஃப்ரெண்ட் மாதிரி தான். ஆனாலும் அவ மட்டும் அப்படி யோசிக்க. வேற யாருமே நம்ம 4 பேரும் மாத்தி மாத்தி அப்படி யோசிக்கிறது கிடையாது பத்துக்க. ஆமாக்க, எல்லாருக்குள்ளயும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதுதான். இது என்ன கொஞ்சம் கூடுதலா எல்லாத்தையும் காணிச்சிட்டு வெளியே அப்படி சொல்லிட்டு இருக்காவ. சரி, ஒரு கையில 5 வரலும் சேர்ந்து ஒரே மாதிரியா இருக்குது. ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்க மாதிரி நம்ம 5 பேரும் ஒவ்வொரு ரகம். ஆமா ஆமா, நானும் அப்படி பரப்பிட்டா சின்ன பொண்ணு. போனமக்க. ஆமாமா, நீ அப்படி பெட்ல படுத்து இந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உறங்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படின்னு போயிட்டு வரேன். சரிக்கா. எதுவும் நினைச்சிட்டு நடக்காத. பிள்ளை நல்லபடியா பிறக்கும். நானும் கோயில் போகும்போதெல்லாம் உனக்காண்டி அர்ச்சனை பண்ணிக்கிட்டீன்னு. சரிக்கா. நீங்க எல்லாரும் இருக்க தைரியத்துல தாங்க நானும் ஹாஸ்பிட்டல்ல அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் வேண்டிக்கிடுங்கனக்கா. உமாட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி வைங்க. சரிம்மா, பாப்போன்னு. சரிக்கா. வர்க்கீஸ்ட ஒரு வார்த்தை சொல்லிரு. வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டேன். சரிம்மா.
எப்பா, இருந்து முதுகெல்லாம் உடையுது. வீட்டுக்குள்ள இருந்து வேலை செய்ய முடியலன்னு வெளியே வந்திருந்தா அது இதுல கடந்து சத்தம் போட்டு போறானுங்க. பால்காரர் மீன்காரர் எல்லாரும் இப்ப தான் வருவா போலமா. நம்ம வெளியே வந்து காவல் காத்துட்டு இருந்தா அந்த நேரம் ஒருத்தையில வர மாட்டேக்காவ. ஏதாவது வேலை செய்யும் போது எல்லாரும் வந்துறியாவ. இது வேற முடிச்சு குடுக்கணும் கோக்கி கட்டி. ராதிகா அரை மணி நேரத்துல வந்து நிப்பா. கொடுக்கலன்னா கொண்டு விடுவா என்னைய. இந்த போஸ்ட் தான். யாருக்கு வந்திருக்குது? ஏக்கா சந்தியா பாலமுருகன் யாருக்கா? வீடு எங்க இருக்குது? சந்தியா நந்த வீடுதான். போஸ்ட் வந்திருக்குவோ? ஆமாக்கா. நான் கூப்பிடுறேன். ராணிகா ஏக்கா. ஏ ராணிகா. வசந்தியத்தை கூப்பிட்டு அடக்கவ. எம்மா வசந்தியத்தை உங்களை கடந்து கூப்பிடியாவுமா? இன்ன போறேன் போறேன். ஒரு வேலை செய்ய முடியல சும்மா கூப்பிட்டு அடப்பா. அவளுக்கு வேலை வெட்டி இல்லனா எல்லாரையும் கடந்து கூப்பிட்டு அடக்குது. என்ன வசந்தி? ஏக்கா உங்க வீட்டுக்கு தாங்க போஸ்ட் லெட்டர் வந்திருக்குவே. சந்தியா பேர்ல வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க. அதுக்கு தான் கடந்து கூப்பிட்டு அடக்கேன். ஐயே நானும் தெரியாமல யாசிப் டைம்ல வாங்கிக்கிடியம்மா. நான் நீ என்னத்துக்கோ கடந்து கூப்பிட்டு அடக்கான்னு சொல்லிட்டு தான் சத்தம் தரல பத்துக்க. என்னை பார்த்தா எல்லாருக்கும் எப்படிதான் தெரியுமோ தெரியலக்க. நான் என்னத்துக்கு கடந்து சும்மா கூப்பிட போறேன்? நீ எப்பமா அப்படிதானே கூப்பிடுவா? வேலை இல்லாம வெளியே வந்துருந்துகிட்டு ஏக்கா வாங்க பாலோட வாங்கம்பா. அத மாதிரியும் நினைச்சிட்டேன். அங்க அவ்வளவு வேலை கிடக்கு பத்துக்க. எப்பந்தான் உங்களுக்கு வேலை இல்லாம இருந்துச்சு? லெட்டர் வாங்க, போஸ்ட்மேன் நின்னுட்டு இருக்காரு. சந்தியா பாலமுருகன் நீங்களா? நான் இல்ல, என் மொபதான், என் பிள்ளைதான். சரி சரி இந்தாங்கம்மா. போஸ்ட் லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு? ஏதோ HCL கம்பெனின்னு நினைக்கிறேன். வேலை சம்பந்தமா வந்திருக்கு. ஓ அப்படியா? சரி பார்த்தா இந்தாங்கம்மா. ஏக்க சந்தியாளுக்கு வேலை கிடைச்சிட்டோ? தெரியலையே வசந்தி. இத பிரிச்சு பார்த்தாதான் தெரியும். ஏக்க லெட்டர் வந்திருக்குல, அப்ப வேலை கிடைச்சிருக்கங்க. அப்படிலாம் இல்ல வசந்தி. எதுனாலும் நாங்க லெட்டர் மூலமா தகவல் சொல்வோம் தான் சொன்னவ. லெட்டர் வந்தா வேலை கிடைக்கும்லாம் கிடையாது. உள்ளதா இருக்க அவட்ட போய் காமிச்சிட்டு வரேன்னு. சரிக்கா. நான் சந்தியால பார்த்தே 2-3 நாள் ஆச்சுக்க. அன்னைக்கு இன்டர்வியூ போறேன்னு போனா. அதுக்கப்புறம் அவள ஆளே காணையில வீட்ல தான் இருக்காளா? வீட்டுக்குள்ள தான் இருக்கா. அத காலேஜ்லாம் முடிஞ்சிட்டல மாதிரி எங்க போவா? உள்ளே எங்க பெட்ல படுத்து கிடந்து போனை நோண்டிக்கிட்டு அப்படியே இருக்குது. அப்படியா? சரி என்னன்னு பார்த்து சொல்லுங்கக்கா. சொல்லு வசந்தி. சரிக்கா. இந்த ஒரு 4 பிளவுஸ்க்கு கொக்கி மாட்டணும். உள்ள இருந்த போர் அடிச்சுச்சா. சரி வெளிய அப்படியே வாய் பார்த்துட்டே வேலையை பார்ப்போம்னு வந்திருக்கேன். அப்படியா? சரி சரி வேலையை பாரு. சரி. கடவுளே என்ன வந்திருக்கோ தெரியல. சந்தியா ஏமா ஓடுதிய? ஏடி அக்காளுக்கு வேலையில இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்னது போட்டிருக்கோ தெரியல. வா. அவ எங்க இருக்கா? பெட்ரூம்ல தான் இருக்கா. நான் போய் காணிக்கேன். வேலை கிடைச்சிருக்குமா? போய் பாப்போம். இவ என்ன இப்படி உறங்கிட்டு இருக்கா? சந்தியா ஏமா நானாவது பாக்கமே என்கிட்ட தாங்க. அவ பிரிக்கட்டிட்டி அப்பதான் அவளுக்கு நல்லா இருக்கும். சந்தோஷமா பிரிச்சு பாக்கட்டு. இவள எழுப்பி விட சொன்னோம்ல, நீ இன்னும் எழுப்பி விடாம இருந்தா? எழுப்பி விட்டமா மறுபடியும் உறங்கி இருக்கா? அப்படியா? ஏடி என்னம்மா கொஞ்சம் முழிச்சு பாரு. இங்க பாரு, உனக்கு வேலைக்காண்டி லெட்டர் வந்திருக்கு. என்னது வேலைக்கா? எங்க நான் பாரு. எப்பா படபடன்னு இருக்குவே. சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துல போட்டு விட்டுட்டாவல. பிரிச்சு பாருடி. அம்மைக்கு ஒரு மாதிரி இருக்குவே. ஏக்கா என்ன போட்டுருக்குவே? இரு பிரிச்சு பாக்கே. ஜாப் ஆஃபர் லெட்டர். எடி ஃபுல்லா டக்குன்னு பாடி. வாசிக்கேன்டி. Dear Sandhya Balamurugan, we are pleased to offer you to the position of graduate engineer trainee at HCL Technologies. இது வேலை கிடைச்சிட்டோ? இரு பாக்கே. ட்ரெய்னிங் தான் 3 மாசம். ட்ரெய்னிங் லொகேஷன் சென்னை. ட்ரெய்னிங் டியூரேஷன் 3 months. இது 3 மாசம் முடிச்ச அப்புறம் வேலை கொடுப்பாவளா? ட்ரெய்னிங்லயே கொடுப்பாவன்னு நினைக்கேன்டி. as per the agreed salary structure னு போட்டுருக்காவ. அதுக்கு கீழ upon successful completion of the training, you will be posted to any technology office project location in India based on business requirement. ஐ ஜாலி. ஏமக்கா உண்மைக்கு வேலை கிடைச்சிரும்ல? கிடைச்சிருமே. இது நல்ல பெரிய கம்பெனி தாமா. அப்படியெல்லாம் ஒண்ணு ஏமாத்த மாட்டாவ. அப்படியே மக்கா சந்தோஷம் டி. அப்பாட்ட ஒரு வார்த்தை போன் அடிச்சு சொல்லு. ஏமா நான் அடிச்ச அப்பா எடுக்கவே மாட்டாவமா. நீங்க சொல்லுங்கம்மா. நான் போன் எடுத்துட்டு வரேன்னு. அப்பாயும் நல்ல சந்தோஷப்படுவாவ டி. சொல்லுங்கம்மா. எக்க ஜாலிதான். எப்படி பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த வாணி கீழ இறங்கு. இறங்கிட்டேயா? வாக்க. இது என்ன செய்ய விடு.
என்ன ராணி? எங்க சந்தியாளுக்கு வேலை கிடைச்சிருக்குங்க. வேலைக்காண்டி லெட்டர் வந்திருக்கு வீட்ல. போஸ்ட்மேன் கொண்டு வந்தவ. சரி சரி. என்னங்க என்ன இப்படி சொல்லுதிய? சரி மட்டும் தான் சொல்லுதி, ஒரு சந்தோஷமே இல்ல. என்ன எதுக்கு இப்ப சந்தோஷப்படணும்? வேலை கிடைச்சா வேலைக்கு போக சொல்லு. போனை வைக்க. வேற ஏதாவது பேசணுமா? இல்லங்க வேற எதுவும் இல்ல. சரி வை, வேலை பார்த்துட்டு இருக்கேன். வச்சிரேன். எத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு இவ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு. இந்த பிள்ளை பண்ண இந்த காரியத்தினால அவருக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா கூட ஒரு சந்தோஷப்பட மாட்டேங்காரு. ஏப்பா டான்ஸ் ஆடி மூச்செல்லாம் வாங்குவப்பா. ஏம்மா அப்பட்ட சொன்னீங்களா? சொன்னேன். என்னம்மா சொன்னவ? ஒண்ணும் சொல்லல. சரி மட்டும் சொன்னவ தெரியுமா? ஏம்மா மாரி நீ பண்ணிட்டு வந்த காரியம் அப்படிப்பட்டதா? நீ இன்றி போன அன்னைக்கு என்ன சந்தோஷப்பட்டா தெரியுமா? என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிரும், நல்ல பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போவா, சென்னைக்கு நாள அனுப்புனவள, அப்படி இப்படின்னு உன்னைய பத்தி கனவு கண்டுட்டு இருந்தாவ. நீ இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டா அப்பாக்கு மனசே கேட்க மாட்டேங்க. 2-3 நாளா சரியா சாப்பிடவே மாட்டேக்காவ, வீட்டுல இருக்கவே மாட்டேக்காவ, என்னனையோ எதையோ பறி கொடுத்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காவ. இதுல வேலை கிடைச்சுன்னு சொன்னா மட்டும் சந்தோஷமா படுவோம்னு நினைக்கா? நான் கேட்டதுக்கு ஏன் வேலை கிடைச்சுன்னா அவளை போக சொல்லி பண்ண வேற என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போன வைக்காவ. எம்மா அதான் நான் சொல்லிட்டேன்லாமா அப்படிலாம் இல்லன்னு. இனிலாம் அப்படி ஒண்ணுமே பண்ண மாட்டேமே, யாரு கூடயும் பேச மாட்டேன். அப்பாட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா என்கிட்ட பேச சொல்லி. எனக்கு ஒண்ணும் தெரியாது, உங்க 2 பேருக்கு நடுவுல கிடந்து நான் தான் போராடிட்டு கிடக்கேன். நானே உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனாலும் பெத்த மனசு பித்தும்பாவல்ல, மனசு கேட்காம உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவிய மனசை கல்லாக்கிட்டே இருக்கவ. நான்லாம் போய் சொல்ல முடியாது. உனக்கு வேணும்னா நீ மன்னிப்பு கேள பாட்ட சொல்லு. இனி இப்படிப்பட்ட காரியம்லாம் செய்ய மாட்டேன்பா. வேலை கிடைச்சிருக்குது, வேலைக்கு போயிட்டு வர எல்லாத்தையும் சொல்லு. ஆமா வேலைக்கு என்ன இருந்து போனோம்? அடுத்த வாரமா? சரி அதுக்குள்ள அப்பட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிடுங்க. அப்பதான் உனக்கு வேலைக்கு போறதுக்குலாம் அப்பதான் கூட்டிட்டு போகணும். சரிம்மா. அப்படியே போன் அடிச்சு சித்திட்டையும் மாமன்டையும் சொல்லு. சொல்லேம்மா. எக்க என்னடி உன் கூட வந்தவல்ல இன்டர்வியூக்கலாம் அந்த அக்கா மார்க்ல வேலை கிடைச்சிச்சா? ஐயே நான் கேக்கே இல்ல பத்துக்க. அவளுக்கு லெட்டர் வந்திருக்கும்ல? ஆமா வந்திருக்கும். இந்த போன் அடிச்சு கேக்கேன். கரெக்ட்டா அவளே அடிச்சா. ஹலோ ரெஜி, 100 ஐசிடி உனக்கு தான் போன் அடிக்கணும்னு எடுத்து நீ கூப்பிட்டா. அப்படியே சந்தியா உனக்கு போஸ்ட்மேன் போஸ்ட் லெட்டர் கொண்டு வந்தாவளா? பாத்தியடி? பாத்தேன்டி. 3 மாசம் ட்ரெய்னிங், அதுக்கு அப்புறம் வேலை போட்டு தருவோம்ல மத்துக்க. கன்ஃபர்மேஷன் தான் சொல்லிருக்கவ. உனக்கு வந்திருக்கா? வந்திருக்கு விட்டி. ஆனா எனக்கு ட்ரெய்னிங்க்கு 25,000 கட்ட சொல்லி இருக்குது. உனக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லலையோ? 25,000 எனக்கு அப்படி ஒண்ணு போட்ட மாதிரி தெரியலையே. சர்மி ஜாப் லெட்டர் எடுத்துட்டு வாயா. நான் எடுத்துட்டு வரேன். உனக்கு ஏன் அப்படி போட்டிருக்குது? அது பக்கத்துல ஒரு அக்காட்ட கேட்டேன் மத்துக்க. அவங்களும் ஈஸி தான் இந்த மாதிரி வேலைக்குலாம் போயிருக்காங்க. ஹார்ட்வேர்ல இங்க வேலை பார்க்க போகுதுக்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல மார்க்ல வந்தவங்களுக்கு இப்படி 25,000 கட்ட சொல்ல மாட்டாங்களாம். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்டர்வியூல கொஞ்சம் சொதப்பன பிள்ளைகளுக்கு ட்ரெய்னிங்க்கு மட்டும் ₹1 கேட்டு ட்ரெய்னிங் கொடுப்பாங்களா. அதுக்கு அப்புறம் வேலை வந்து எப்பவும் போல எல்லாரும் மாதிரி சேமா இருக்குமா மத்துக்க. நீ எல்லாமே கரெக்ட்டா சொல்லிட்டால, அதனால உனக்கு கிடையாதா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருப்பா இன்டர்வியூல. எனக்கு கொஞ்சம் தப்பு தானே 2வது பேப்பர்ல. இன்டர்வியூலயும் கொஞ்சம் தப்பு தான் சொன்னேன் மத்துக்க. சரியா சொல்லல, அதனால ஒருவேளை அப்படி சொல்லிருப்பாவளோ? அப்படியே தான் இருக்குமா இருக்கும் டி. ஏன்னா எனக்கு அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்படியா? சரி நீ அப்ப போறது கன்ஃபார்ம் தானே? அப்படிதான் நினைக்கும் டி. நீ எப்படி ரெஜி? வா ரெஜி, நான் இல்லனா ஒத்தையில இருப்பேன். உங்க அம்மா என்ன சொன்னவ? எங்க அம்மாக்கு ஓகே தான். அப்பாட்ட கேட்டுட்டு அதுக்கு பிறகு முடிவு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னாவதுக்க. எங்க அப்பா வரட்டு கேட்டுட்டு உனக்கு அப்படின்னு ராத்திரி. சரி ரெஜி, எப்படியாவது கேட்டு வந்துரு. வரா மட்டும் இருந்துராத டி. சேலரி நிறைய கிடைக்கும்பா அப்படி இப்படின்னு சொல்லு. நல்லா எல்லாருக்கும் ஐடியா கொடுப்பா. வச்சுறேன்னு. ஏமா அவளுக்கு 25,000 கட்டணும்னு சொல்லி போட்டிருக்குவாம. அவ இன்டர்வியூல கரெக்டா இது பண்ணல பத்துடுங்க. அதனால அவளுக்கு வந்து ₹1 கட்டணுமா. நான் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்ததுனால எனக்கு கட்டண்டாம். சரி சரி. யாம என்ன சொன்னாலும் இப்படி ஒரு மாதிரி சொல்லுதிய. நீங்க எல்லாம் என்ன சந்தோஷப்படுவிய? சந்தோஷப்படுத்திய மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு வரணும். இப்படி வேலை வாங்கினா மட்டும் போதுமா? குணநலங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு முக்கியம். என்ன வேலை வசதி வாய்ப்பு எல்லாம் வந்தாலும் பெத்த அம்மா அப்பா சொல்ல கேட்டு இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். இல்லாம இதுல ஒண்ணு எங்களுக்கு பெருமை கிடையாது. என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு எல்லாரும் சொல்லணும். அதுதான் பெருமை. சொல்லுவாங்க எல்லாரும். நீங்களா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஏம்மா அவ வேலை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படியா? இப்பதான் 2-3 நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சு இங்க வந்திருக்கா. அவளை போட்டு மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறியே. அதுக்கப்புறம் அவ உம்முன்னு இருக்கான்னு சொல்லி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறியே. ஏன் ஒண்ணு இல்லமா தாய்மார்களே? போங்க போய் வேலையை பாருங்க. சந்தியா வா.